தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மற்றொரு அண்மை செய்தி. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கியதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இராணுவம் மற்றும் காவல்துறையில் பணிபுரிந்து உயிரிழந்தால் அவர்களது குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்கலாம் என்றும், கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்குவது நியாயமற்றது என பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கியதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இராணுவம் மற்றும் காவல்துறையில் பணிபுரிந்து உயிரிழந்தால் அவர்களது குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்கலாம் என்றும், கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்குவது நியாயமற்றது என பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இல்ல பொது இடத்துக்கு போனாதான் அதுதான் சொல்றேன். பொது வேலைக்கு போய் சேர்த்தா, பொது வேலைக்கு போய் சேர்த்துட்டா கூட பரவாயில்ல. சுதந்திர போராட்ட வீரரு ராணுவத்துல போய் சேர்த்தா அந்த மாதிரினா பரவாயில்ல. ஒரு போலீஸுக்காரன் அப்படின்னா கூட பரவாயில்ல. ஒரு கட்சி மீட்டிங் வரான், அங்க வந்து வரான், அவனுக்கு அரசு வேலைடான்றான். இது எந்த விதத்திலயா நியாயம்? நாடு எங்கேயா போகுது? அதே மாதிரி கரூர்ல 40 பேர் இருந்தானுங்களா, அரசு வேலையா தேர்வு கடறான். அவனுக்கு கூறான வேலை நடிகர்களை பார்த்து வந்து வேலை கொடுத்தா. மற்றொரு அண்மை செய்தி. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கியதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இராணுவம் மற்றும் காவல்துறையில் பணிபுரிந்து உயிரிழந்தால் அவர்களது குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்கலாம் என்றும், கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்குவது நியாயமற்றது என பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கியதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இராணுவம் மற்றும் காவல்துறையில் பணிபுரிந்து உயிரிழந்தால் அவர்களது குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்கலாம் என்றும், கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்குவது நியாயமற்றது என பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இல்ல பொது இடத்துக்கு போனாதான் அதுதான் சொல்றேன். பொது வேலைக்கு போய் சேர்த்தா, பொது வேலைக்கு போய் சேர்த்துட்டா கூட பரவாயில்ல. சுதந்திர போராட்ட வீரரு ராணுவத்துல போய் சேர்த்தா அந்த மாதிரினா பரவாயில்ல. ஒரு போலீஸுக்காரன் அப்படின்னா கூட பரவாயில்ல. ஒரு கட்சி மீட்டிங் வரான், அங்க வந்து வரான், அவனுக்கு அரசு வேலைடான்றான். இது எந்த விதத்திலயா நியாயம்? நாடு எங்கேயா போகுது? அதே மாதிரி கரூர்ல 40 பேர் இருந்தானுங்களா, அரசு வேலையா தேர்வு கடறான். அவனுக்கு கூறான வேலை நடிகர்களை பார்த்து வந்து வேலை கொடுத்தா. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.